இங்க பாருங்க ரன்னிங்லயே வந்து ஃபேனை பிடிச்சிருக்காங்க இப்படி. டே 133 பிளாக் ஷிப் விக்கிற டே vlog. இவ்வளவு பெரிய தொட்டில இவன் மட்டும் தனியா சுத்திட்டு இருக்கான். ஐயோ பாவம். இனிமே இந்த பேக்கோட தான் என்ன பாப்பீங்க. நல்ல வேலை கொஞ்ச நேரத்துல லேப்டாப்போட கீழே விழுந்திருக்கும். மே 13 வெட்னஸ்டே. எதையும் மறக்காதது மறந்தது போல் நடிப்பவள் பெண். ரிஷபம் அமைதி. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. அமைதியா நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். என்னடா கையில கொஞ்சம் வெயிட் கம்மியாயிட்டான்னு பார்த்தேன். வாட்ச் ஆபீஸ்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மரத்துல இருந்தா பறிச்சு வந்துடுறாங்க அக்கா. அந்த மரத்துல எப்படி பறிப்பீங்க? பறிக்க முடியாது. இங்க இருந்தா கொம்பு தான் இருப்பாங்க. நேத்து எங்க அக்கா ஒருத்தவங்க பறிச்சு வந்தாங்க 2 மாங்காய். நான் தான் குத்தேன். நீங்க தான் குத்தீங்களா? அவங்க பறிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இவ்வளவு ஹைட்ல இருந்து கீதா அக்கா பறிச்சுட்டு வந்தா போய் எனக்கு ஒரு டவுட். அக்கா ஒரே பிசிசி, அதான் வீடியோல கூட பாத்துருக்க மாட்டீங்க. இதுல வேற அக்கா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க ரன்னிங்லயே வந்து ஃபேனை பிடிச்சிருக்காங்க இப்படி. உடிக்கினாடாச்சி சாப்பிடும் போது கையை கச்சிக்கினா குட்டி ஃபேன் ஏதோ மேல தொங்க விட்டுருக்காங்களா, கை தூக்கி கையில அடி அக்காக்கு. நல்ல வேலை அது பிளாஸ்டிக் ஃபேன் எல்லாம் அக்காக்கு கையில லைட்டா போட்டுருக்கு. ஃபேனுக்கு ஒன்னும் ஆகலையா. நக்கல்யா அவனுக்கு தூக்க வர மாதிரி இருக்கா. சூடா ஒரு பிளாக் காஃபி போட்டு சுருக்குன்னு வேலை செய்ய போறேன். கீதா அக்கா மாட்டிக்கிச்சு என்கிட்ட. ஆமா அந்த மாங்க பறிச்சேன்னு சொன்னீங்க, அவரு பறிச்சு கொடுத்தாரு. இவனை சின்சான் மாதிரி கியூட்டா இருக்குன்னு சொன்னா என்ன கொலை பண்ண பாக்குறான் இவன். ஆனா உங்க சின்சான்ன்றது பெர்ஃபெக்ட்டா இருக்கா. உன்னாலதான் அந்த பிரச்சனையே எனக்கு. நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? 2 மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னா கேட்க மாட்டான். ஆல்ரெடி இந்த மாதிரி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேணான்னு சொன்னாலாம் விட முடியாது இவனை. நான் உங்களுக்கு இப்பவே லைவ்ல உட்கார வச்சு காட்டுறேன் பாருங்க. நான் கூட சும்மா சொல்றேன்னு சொல்லலாம். நீங்களே கூட பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சட்டையை கட்டிட்டு கண்ணாடி போட்டு கையில பூ கொடுத்தா பையன் அதே மாதிரி தானே இருப்பான். நான் பாட்டுன்னு ஒரு ஓரமா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நவீன் ப்ரோ கீதாக்காவை வெறுப்பேத்தி அவர் அடிக்கிறேன்னு வாட்டர் பாட்டில் எடுத்து விட்டாங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துல என் லேப்டாப் இப்படி ஆயிடும். இப்படிதான் ஆயிருக்கும். இன்னைக்கு இது செகண்ட் டைம். 1 o'clock ஆயிடுச்சு. சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்றேன். எல்ஐகே படம் பாக்குறேன்னு கீர்த்தி செட்டியை செட் வச்சுட்டு இருக்காரு ஆளு. எல்ஐகேவா பிரியாணி தான். சோறுன்னு வந்துட்டா ஃபர்ஸ்ட் சோறு தான் முக்கியம். நேற்று நான் வெஜ்ஜி நல்லா ஆம்லெட் அவர் கொடுத்துட்டீங்களா? இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எடுத்து தருவீங்களா? ஒண்ணுதான் அக்கா சொல்லிட்டாங்க. தட்டு கழுவிட்டு வந்த கேப்ல ஒரு கியூவே வந்து நிக்குது. என் கூட தான் வந்தாப்பல இப்ப ஃபர்ஸ்ட் ஆளா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. என்னடா ஏ நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து இவ்வளவு பெரிய கியூல நிப்போமா, எடிட்டர் மணி ப்ரோ நேரா போய் வாங்கி போறான். உங்களுக்கு அந்த மீன் போடுவேன். கியூல வாடா தம்பி வரிசையில் வாருங்கள். நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காப்ல. நீ வேற இந்த கேமராவை எடுத்து வந்தாலே பயமா இருக்கு. வேற ஸ்பைடர்மேன் மாதிரி எப்படி ஸ்பைடர்மேன் இப்படி போவாரோ அந்த மாதிரி கேமராவை நீ இப்படியே வச்சு சுத்துற. பேக் டு தி வர்க். சுத்தி உட்கார்ந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க போனாலும் நெட் ஸ்லோவா தான் இருக்கு. என்னடா ஏ ஃபைனலா ஒரு இடத்தை கண்டுபிடிச்சி ஸ்பைடர்மேன் மாதிரி உட்கார்ந்திருக்கேன். புதுசா ஒரு முருகர் பாட்டு லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு. எஸ்கே என்ன பாட்டு எழுதி புதுசா ஒரு முருகர் பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சடன் பிளான் உடனே கிளம்பி சுந்தரனா கூட போய் நைட் டின்னர் சாப்பிட்டு ரூம் வந்துட்டேன். என் வாட்ச வேற ஆபீஸ்ல பார்த்த மாதிரி தெரியல. வேகமா வந்ததுல என் லேப்டாப் சார்ஜர் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்டோட மொபைல் சார்ஜர்ல தான் போட்டிருக்கேன். 1050க்கு 20% சார்ஜ் போட்டது. நெக்ஸ்ட் டேவா ஆயிடுச்சு 2% தான் சார்ஜ் ஏறி இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம்பா. வட்டா மாமே.